தன்னிகரற்ற தலைவராக, தனியாட்சி அமைக்கக்கூடிய மாமனிதராக மக்கள் கூட்டணி அமைத்துக்கொண்டு வலம் வருகிற எடப்பாடியார் என்பதை மக்கள் அறிவார்கள். இது போன்ற கேள்விகளை கேட்காதீர்கள். ஜனநாயக கூட்டணி ஒரு ஆபத்தான கூட்டணின்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் பல கட்சிகள் மாறியவர்கள், பல கொள்கைகளுக்கு சொந்தக்காரராக இருந்தவர். அவருக்கெல்லாம் ஏன் நீங்கள் பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. மும்மொழி கொள்கை நீங்கள் ஏற்றுப்பீங்களா பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால? அதை பற்றி தெளிவுபட எடப்பாடி கூறிவிட்டார். அதை நீங்கள் படித்து பாருங்கள். பத்திரிகையை நீங்கள் படிப்பதில்லை, அவர் பேச்சையே கேட்பதில்லை என்பதை காட்டுகிறது. பாஜக கொண்டு வருவோன்னு சொல்றாங்க சார், பாஜக கொண்டு வருவோன்னு சொல்றாங்க, அதிமுக ஏற்க மாட்டேன். இல்லை இல்லை, அதிமுகவினுடைய 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஆணித்தரமான கொள்கை இருமொழி கொள்கை, ஆங்கிலம் தமிழ். இதை எந்த காலத்திலும் அதிமுக, எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக மீறாது என்பதை எடப்பாடியார் தெளிவுபடுத்தி நினைத்தாலும் கொண்டு வர